உங்கள் கையில் உள்ள பணத்தையோ, பையில் உள்ள பணத்தையோ, வங்கியில் உள்ள பணத்தையோ, உங்களிடம் உள்ள தங்க நகைகளை பற்றி விவரமோ யாரிடமும் கூற வேண்டாம். இது மிகவும் ஆபத்தை விளைவிக்கும். நீங்கள் உங்கள் பர்ஸை திறந்து கூட யாரிடமும் காட்ட வேண்டாம். இவ்வாறு தான் கோவிலிலிருந்து நான் வெளியே வரும்பொழுது, ஒரு குழந்தைகள் நல காப்பகத்தில் வேலை செய்யும் பெண்மணி டொனேஷன் கேட்க நான் ரூ. 100 எடுத்துக் கொடுத்தேன். அவர் உடனே என்னிடம் பர்ஸில் ரூ. 500 உள்ளதே, அதை கொடுங்கள் என்றார். அதேபோல் ஒரு கடையிலே பொருள் வாங்கும் பொழுது, பர்ஸை திறந்து கொடுக்கும் பொழுது, உங்கள் பர்ஸில் தான் சேஞ்ச் இருக்கிறதே, நீங்கள் எதற்கு ரூ. 100 கொடுக்கிறீர்கள் என்றார். இதே தான் மக்கள் உங்களை ஆராய்ச்சி செய்கிறார்கள். உங்களிடமிருந்து எப்படி பொருளை அடையலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்னுடைய உயிர் நண்பன் ஒருமுறை கூறினான், நீயும் சம்பாதிக்கிறாய், உன் மனைவியும் சம்பாதிக்கிறாள், பணத்தை எல்லாம் எங்கே வைத்துள்ளீர்கள் என்றார். பாருங்கள், உயிர் நண்பன் அவ்வாறு கேட்கிறான். அதே நேரத்தில் உங்கள் வருமானத்தை கூட யாரிடமும் கூற வேண்டாம். அது ஆபத்தில் கொண்டு போய் முடியும். உங்களிடம் கடன் கேட்க ஒரு கியூவே வந்து நிற்கும் உங்கள் வாசல் முன்பு. ஜாக்கிரதையாக இருங்கள்.